ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் இந்த முடிவுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு முடிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம எடுக்கிறது சரியான முடிவுன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை விட பெட்டராகவே நம்ம யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற விஷயங்கள் தான். அதே மாதிரி தான் என்னோடய பிஸ்னஸ்லேயும் அண்ணன் பேச்சை கேட்காம நான் ஒரு சில முடிவுகள் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னதை கேட்டுட்டு எடுத்ததுனால தான் இந்த நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அண்ணன் நான் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அண்ணன் சொன்னார், பிஸ்னஸ்லாம் நம்ம ஏரியாவில் இங்கே இருக்கிறதுக்கு செட் ஆகாது, நீ அவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு காசை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் எதையுமே கேட்டுக்கலை. அவர் பொறாமையில் சொல்கிறாரு. ஏன்னா அண்ணன் ஒரு டீ ஷாப் தான் வச்சுருந்தாரு. ஆனால் அவர் வெளிநாட்டுக்கெலாம் போகலை. அப்போயிலேருந்து ஒரு ஒரு எப்படி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஓரளவு இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த இதை நடத்திக்கிட்டும் வராரு. அப்படி இருக்கிறப்போ அதுலேயும் அவருக்கு நிறைய லாஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அவர் கடந்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லணும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக நம்ம கையாளணுங்கிறது தான் நம்மளோட ஒரு இதாக இருக்குது. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணாமல், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உங்கள் அண்ணன் பொறாமையில் பேசுகிறாரு, அவருக்கு இதெல்லாம் நீ கடை ஆரம்பிச்சுன்னா இதான் நினைப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இது பண்ணி விட்டாங்க. சரி, நானும் என் ஒய்ஃபும் சொன்னாங்க, அதெல்லாம் அவர் உங்கள் அண்ணன் இது பண்ணுறாருன்னா அவர் இந்த ஃபீல்டில் நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காரு. நீங்கள் சம்பாரித்த காசை ஒழுங்காக வச்சுட்டு ஒரு வீடு வாசல் கட்டி விட்டால் கூட வாடகைக்கு வரும். நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டுட்டு ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஒய்ஃபு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நான் அப்போதைக்கு என்னோடது ஒரு அவசரமாக ஒரு முடிவாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அவசரமான முடிவு தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம சரியான ஒரு முடிவுங்கிறது நம்மளுக்கு எடுக்காதப்ப அதை நம்ம என்ன தான் ஒரு முயற்சி பண்ணாலுமே கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி எங்கள் அண்ணன் சொல்கிறத கேட்காம நானும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணி கடையெல்லாம் புதுசாக கட்டி எல்லாமே இது பண்ணேன். ஆனால் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா கூட வியாபாரம் ஆகலை. அப்படி தான் இருந்துச்சு. அண்ணன் மட்டும் சொன்னாங்க, அந்த ஏரியாவில் நீ கடை கட்டுறது வேஸ்ட்டு, அதுக்கு வீடாக கட்டி விட்டுட்டிங்கன்னா கூட காலேஜெலாம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஹாஸ்டல் பசங்கள்லாம் தங்குவாங்க. நீ அது மாதிரி ஒரு 5-6 வீடு மேலே அப்படி இப்படின்னு கட்டி விட்டால் கூட மாதமே உனக்கு 50,000 60,000 வாடகையே வரும், ஷேர் பண்ணி கொடுத்தா கூட. அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் இல்லை அதெல்லாம் கடையில் சாப்பாடெல்லாம் விற்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் அந்த மாதிரி தான் புதுசாகவே கடை மாதிரி கட்டி நான் விட்டுட்டேன். அப்படி இருக்கிறப்போ அது ஒரு நாளைக்கு 2000 கூட லாபம் வரல. அப்படி தான் என்னோடய நிலமை இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ என் கூட நான் இருக்கிறேன், நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவனுங்க எல்லாம் லாஸ் ஆகி வியாபாரம் ஆகலைன்னு சொல்லிட்டு, நான் அந்த வேலை இருக்குடா இந்த வேலை இருக்குடான்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் 4 பேருமே ஒவ்வொரு காரணம் சொல்லி அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டானுங்க. கடைசியில் கடைங்களுக்கெல்லாம் செலவு போட்டதே கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா கிட்ட எனக்கு நஷ்டமானது தான் மிச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணனை தேடி தான் நான் போனேன். ஏன் அப்படின்னா, நம்ம யோசிச்சப்ப அவரை தேடி போயிருக்கணும். கடை திறக்கிறதுக்கு கூட அவரை நான் கூப்பிடலை இந்த கோவத்தில். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த முகத்தோடு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என் ஒய்ஃபு தான் சொன்னாங்க, நீங்கள் அவரை போய் பாருங்கள், அவர் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பாரு, தேவையில்லாத எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் பேசிட்டாங்க. பேசினதுக்கப்புறம் சரி, என்ன இருந்தாலும் என்ன நம்ம அண்ணன் தானே, என்ன பேசினா பேசிட்டு போகிறாரு நம்மளை, அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அண்ணன் கடைக்கே போனேன். போனதுக்கப்புறம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல. இது மாதிரி நான் பேசினது எதையுமே அவர் மனசில் வச்சுக்கல. கடை திறக்கிறதுக்கு கூப்பிடாது எதையுமே அவர் மனசில் வச்சுக்கல. வாப்பா என்னப்பா சாப்பிட்டியா என்ன, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வடையெல்லாம் இருக்குது சாப்பிடு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாந்து வேலை பார்க்குறவரை வைக்க சொன்னார். ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு.
மனசு ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. நான் அழுக ஆரம்பித்தோடனே அண்ணனால் வந்து இது பண்ணிக்க முடியல. அவரும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எல்லாமே எங்கள் அப்பா வந்து ஒரு போனதுக்கு அப்புறம் வந்து எங்களை படிக்க வச்சு எல்லாமே இது பண்ணவர் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து அவர் தான். 2 தம்பிங்களையுமே என்னையும் சரி என்னோட இன்னொரு தம்பியும் சரி. ஆனால் அண்ணன் சொல்கிறத நான் தான் கேட்காம தவறு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து சரி பார்ப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த இடத்த வந்து ஏதாச்சும் லீஸ்க்கு விட முடியுமா என்னன்ட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ எவ்வளோ லட்சம் வந்து இதில் போட்டிருக்கு அப்படின்னா 7,00,000 அதில் ஒரு 2,00,000 லாஸ் ஆனாலும் உனக்கு 5,00,000 லீஸ் வாங்குற மாதிரி நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார்.